அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் வீட்டிற்கு வரும் ஒரு நல்ல செய்தியால் உங்களுடைய விதியை மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த 2 வாரங்களுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் புதன் வக்ரம் பெற்றும், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை, புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, அதுவும் இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் செவ்வாய் பலமாக இருக்கிறாருங்க. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் செவ்வாய் பலமாக இருக்கிறாருங்க. லாபாதிபதி ராசியில் இருப்பதால் எதிர்பாராத பல அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய வாரங்களா தான் இந்த 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம பொருளாதார நிலை ஓரளவு உங்களுக்கு இந்த வாரங்கள்ல கை கொடுக்குங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருப்பதால குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, சிக்கல்கள் இருக்காது. தைரியத்தால் சில காரியங்கள் நடந்து விடுங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. குறிப்பா மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் புதன் அமர்ந்திருக்கிறாரு. சில எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு நன்றாக இருக்குங்க. தந்தை வழியில் எதிர்பாராத உங்களுக்கு பண உதவியோ அல்லது அசையும் மற்றும் அசையா சொத்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரங்கள்ல அதிகம் இருக்குதுங்க. பாக பிரிவினைகள் உங்களுக்கு சுமூகமாக நடக்க இருக்குது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் எதிர்பாராத இடமாற்றங்கள் கிடைக்கவும் வழி உண்டு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல வாய்ப்புகள் இந்த வாரங்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரங்கள்ல வருமானத்திற்கு மீறிய செலவுகள் ஏற்படும் என்பதால் செலவுகள்ல கவனமாக இருங்க. கடன் வாங்குவதை குறைத்து கொள்ளுங்க. அப்படி ஒரு அவசியம் ஏற்படாது, ஏற்பட்டாலும் கவனமாக இருங்க. லாபாதிபதியான செவ்வாய் ராசியில் அமர்ந்திருப்பதால தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கோபம் வரும், டென்ஷன் வரும். அவற்றை தவிர்ப்பது நல்லது. அஜாக்கிரதையால சில வாய்ப்புகள் கை நழுவி போகுங்க. அதனால அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதையே கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரங்கள்ல ஏற்பட இருக்குதுங்க. பணிச்சுமை உங்களுக்கு அதிகரிக்குங்க. பணிச்சுமை அதிகரித்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீங்கள் சரிவர செய்து முடிப்பதன் மூலமாக எதிர்பாராத ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வர இருக்குது. எதிர்பாராத தடங்களால் மனச்சோர்வு ஏற்பட்டு வந்த நிலையில அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களான நீங்கள் மிகவும் சிக்கனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்பதை கிரகநிலைகள் தெரிவுபடுத்துதுங்க. வருமானத்திற்கு மீறிய செலவுகள் சற்று கவலை அளிக்குங்க. ஜென்ம ராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுங்க. அதனால் கூடுமான வரைக்கும் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது, உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கொள்வது ஆகியவற்றை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. தாயினுடைய ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்திக்கோங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் திருமண சம்பந்தமான முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. இருந்தால் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் ஜென்மத்தில் செவ்வாய் இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. பணத்தை மட்டும் பார்த்து வரனை நிச்சயிக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு
அறிவுறுத்துது. அதேபோல் மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த 2 வாரங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக தாங்க இருக்கும். பலருக்கு இரவு நேரங்கள்ல பணியாற்ற வேண்டிய அவசியம் இருக்குதுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் மிதுன ராசியினருக்கு தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில அவை அனைத்துமே நீங்கி உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இந்த வாரங்கள்ல எதிர்பார்க்கலாங்க. அதே போல மனதிற்கு முழுமையாக திருப்தி அளிக்காத பணியால அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு அந்த பணியிலிருந்து வெளிவந்து ஒரு நல்ல பணி உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை இந்த வாரங்கள்ல கிடைக்க இருக்கு. அதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீடு தேடி வருங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையினுடைய முழு மாற்றத்தை நீங்கள் இந்த வாரங்கள்ல சந்திக்க போறீங்க என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் கேதுவும், ஜீவனஸ்தானத்தில் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரிப்பது தந்தை மிக கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க நேரிடும் என்பதை எடுத்துக்காட்டுது. உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்குங்க. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. இப்போதைய லாபத்தை வைத்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. சிறிது காலம் லாபம் எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. கூடுமான வரைக்கும் இந்த வாரங்கள் நிதானத்தை இழந்து விடாமல் பொறுமையாக இருப்பது நல்லது. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் இறங்காமல் ஒரு முறைக்கு இருமுறை நல்ல ஆலோசித்து சிந்தித்து முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களை போல் ஒரு வெற்றி வேறு யாருக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்விக்கு அதிபதியான கிரகமும் அனைத்து துறைக்கு அதிகாரம் படைத்த மற்ற கிரகங்களும் ஓரளவு உங்களுக்கு ஆதரவாக இருக்குதுங்க இக்காலகட்டம் முழுவதுமே. அது மட்டும் இல்லாம பாடங்களை மனதை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியுங்க. கிரக புத்திரன் உங்களுக்கு அதிகரிக்கும், நினைவாற்றலும் அதிகரிக்குங்க. நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேர்முக தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு சாத்தியமான ஒரு காலகட்டமாக தான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது. சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால எதிர்பாராத வெற்றியை நீங்கள் இந்த வாரங்களில் எதிர்பார்க்கலாங்க. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் நிலை கொண்டிருப்பதால செயல் பணிகளில் சற்று கடுமையாகவே இருக்க வேண்டாம். அடிக்கடி சோர்வு ஏற்படுங்க. உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று கடினம்தான். இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.